ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரைன் ஃப்ரை. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிரைனில் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிரைனில் மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அதை க்ளீன் பண்ணும்போது கிளிப்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் பிரைன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விடணும். மீன்மேல் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, 2 வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அது 2யும் போட்டு நல்லா அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் குறைன்னு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் அந்த பிரைனை திருப்பி விட்டுட்ருக்கணும், ஏன்னா அது ஒரு பக்கம் மட்டும் வெந்துட்டுருக்கும். அதனால் பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை போட்டுட்டோம். போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் போட்டுறோம். மசாலா நம்ம எதுவுமே வானலில் வதக்கியோ எதுவுமே பண்ணி சேர்க்கல, எல்லாமே பச்சை மசாலா. பச்சையான இருக்கிறதுனால நல்லா அதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா அதை ஆயிலே ஃப்ரை பண்ணணும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை நல்லா நம்ம அந்த எண்ணெயிலேயே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனையும், வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாயோடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா அதை ஆயில்லேயே ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை வந்ததுக்கப்புறம் அந்த பிரைனை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பிரைனை போட்டுட்டு அதை நல்லா உதிர்த்தி விடணும். இப்போ நம்ம எப்படி முட்டையை நம்ம எக் ஸ்க்ராம்பிள் எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி அதை நல்லா உதிர்த்தி விடணும். மசாலா ஒரு பைட்டுக்கும் மசாலா வரணும், அந்த மாதிரி இருக்கணும் அந்த டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுறேன். அதை நல்லா கிளறி விடணும். அது எப்படி நல்லா நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரை மாதிரி சப்பாத்திக்கு செய்கிறேன் நான். ஒரு எக் கிரேவி மாதிரி அப்படின்னு சொல்லலாம், எக் ஸ்க்ராம்பிள் மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா சேர்ந்து தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரையும் மீன்மேல் நம்ம அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா அதோட தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இது சப்பாத்தியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் எந்த அளவுக்குன்னா நம்ம மறுபடியும் அதை சாப்பிடணும் அந்த மாதிரி தோணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.